நல்ல ஸ்பாஞ்சியான சாஃப்டான புஸ்ஸு புஸ்ஸுன்னு ரசகுல்லா 1 லிட்டர் பாலுக்கு எனக்கு 35 ரசகுல்லா கிட்ட கிடச்சிது. நம்மளே வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்றாமல் பாலை ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கணும். நல்லா பால் கொதி வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 லிட்டர் பாலுக்கு 1 லெமன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு லெமனோட சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொதிச்சிட்ருக்க பாலை நம்ம சிம்மில் வச்சதில் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி விடணும். 2 லெமனையுமே ரொம்ப அழுத்தியெல்லாம் ஸ்குவீஸ் பண்ண வேணாம். ஒரு 3/4 பதத்துக்கு ஸ்குவீஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போது அந்த பன்னீர் மட்டும் தனியாக திரிஞ்சு வந்துடும், தண்ணி தனியாக வந்துடும். ஓகே, இப்போது நமக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பன்னீரை வடிகட்டணும். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு வடிகட்டி வச்சு அதுக்கு மேலே ஒரு கிளாத் வச்சு அதில் நான் இந்த பன்னீரை ஊற்றிட்டு, நம்மளுக்கு அந்த லெமன் ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியாக அடிக்கும். ஸோ நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 or 3 டைம்ஸ் இதை இந்த மாதிரி வாஷ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம அந்த துணியில் பன்னீரை கட்டி, நீங்கள் எய்தர் ஏதாச்சும் ஒரு பைப்பில் கட்டி விட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கிண்ணத்தில் கரண்டி வச்சு கட்டி விட்டு 1 hour வரைக்கும் இதை ரெஸ்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ 1 hour கழித்து தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு நமக்கு அந்த ரசகுல்லாக்கான கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நமக்கு முக்கியமானது இந்த மாவை நம்ம பிசைகிறது தான். இந்த கோவாவை கிட்டத்தட்ட 13 மினிட்ஸுக்கு கைவிடாமல் பிசையணும். நீங்கள் மொபைலில் டைமர் கூட செட் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளங்கையை வச்சு முன்னாடி இருந்து பின்னாடிக்கு அழுத்தம் கொடுத்து பிசைங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ அகெயின் ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்கு பிசையணும். நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் பிசைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். தூக்கும்போது அப்படியே லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை தனியாக வச்சுட்டு 1.5 கப்பு ஜீனிக்கு 5.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 மினிட்ஸ் அளவு இந்த உருண்டைங்களெல்லாம் உருட்டுற வரைக்கும் இந்த ஜீனி தண்ணியை காய்ச்சலாம். அடுப்பில் ஹை ஃப்ளேமில் நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் ஜஸ்ட் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போது நமக்கு சுகர் ஓரளவு ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மூடியை போட்டு 5 மினிட்ஸ் வச்சு ஹை ஃப்ளேமில் நல்லா வச்சுருங்க. அடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ், நம்ம அகெயின் 2 ஏலக்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ், அப்புறம் மூடி போட்டு வச்சு ஒரு 8 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க.